ஐயப்ப பக்தர்களுடைய மத நம்பிக்கையை வந்து சீர்குலைக்கலையா? இப்ப இசைவாணி மேலையும் பாரஞ்சித் மேலையும் நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணவங்க மேலையும் நீலம் பவுண்டேஷன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நடவடிக்கை எடுத்தால் நீங்க வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். கஸ்தூரி மேல ஆக்ஷன் எடுத்தீங்க, பெரிய படையெல்லாம் அமைச்சு ஹைதராபாத் போனீங்க, சகோதர ஆம்ஸ்டாங் வழக்குல சம்பவ செந்தில மொட்டை கிருஷ்ணன் உங்களால அரெஸ்ட் பண்ண முடியல இது வரைக்கும். இது வெறுப்பு பேச்சு இல்லையா? வெறுப்பு பாடல் இல்லையா? இந்து மதத்தை அவமதிக்கலையா? இந்து கடவுளை எல்லாராலையும், அதாவது சொல்ல போனா சபரிமலையில வந்து இப்ப தங்க விக்கிரகம் இருக்கு இல்லையா? அந்த விக்கிரகம் வந்து நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க மண்டல மன்னர் அவர் பீரியட்ல செய்த விக்கிரகம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க எல்லாரும். அது கிடையாது. நீதி கட்சியை ஆரம்பிச்சு பிரபல வழக்கறிஞராக இருந்து பி.டி. ராஜன், பழனிவேல் ராஜன் அவர்களுடைய ஃபாதர், இப்ப இருக்கிற தியாகராஜன் மந்திரி இருக்காரு பாருங்க, அவருடைய தாத்தா, அவர் தான் அந்த விக்கிரகத்தை கொண்டு அந்த கோயில்ல வச்சிருக்காரு. பல பேருக்கு தெரியாது. அந்த விக்கிரகத்தை தான் நம்பிக்கையில எல்லாரும் வழிபட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ஐயப்ப பக்தர்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கலையா? பொதுமக்கள் அமைதியை வந்து நீங்க கெடுக்கலையா?